செயல், ஒரு வேலை, ஒரு பொருள், இதெல்லாம் உங்களுக்கு மதிப்பை தர்றதில்ல. நீங்கள் தான் அதுக்கு என்ன கொடுக்குறீங்க? வேல்யூ கொடுக்குறீங்க. இவர் யூஸ் பண்ண காரா, இவர் பண்ண வேலையா, இவர் இதை செஞ்சாரா? நல்லா கவனிங்க. வெற்றியாளர்கள் வித்தியாசமாக ஒன்றை செய்கிறதில்லை, அவர்கள் தாங்கள் செய்கிறதை வித்தியாசமாக செய்கிறார்கள். புரியுதா புரியலையா? திருக்குறள் மாதிரி இருக்கா? எல்லாரும் செய்கிறத அவங்க செய்வாங்க, ஆனால் அது வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் வெற்றியாளர்கள் அதே பிரசங்கத்தை செய்யும்போது அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வாங்க அவங்ககிட்ட போய். ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு சிறந்த ஒரு நிலையை தேவன் வச்சிருக்கிறார். இப்போ கவனிங்க, வெற்றியாளர்கள் வித்தியாசமாக ஒன்றையும் செய்கிறதில்லை, அவர்கள் தாங்கள் செய்கிறதை எப்படி செய்கிறார்கள்? வித்தியாசமாக செய்கிறார்கள். மற்றவங்க செய்யக்கூடிய அதே விஷயத்தை தான் அவங்க செய்கிறாங்க, ஆனால் அது எப்படி இருக்குது? ரொம்ப பலனுள்ளதாய், ரொம்ப வித்தியாசமானதாக மாறுது. யுவர் நெட்வொர்த் இஸ் நாட் யுவர் செல்ஃப் ஒர்த். உங்களுக்கு இருக்கிறவைகளை வைத்து உங்களை மதிப்பிட முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு இருக்கிறதை வைத்து என்னை மதிப்பிட முடியாது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? அப்படி தான் இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வேல்யூ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் தட்ஸ் நாட் ரைட் கைண்ட் ஆஃப் திங்கிங். அநேக எண்ணங்கள், அநேக மதிப்பீடுகள் விழுந்து போன மனுஷனுடைய சிந்தனையிலிருந்தும் எண்ணத்திலிருந்தும் அது வந்திருக்கு. அதனால தான் நாம் தேவரகமான எண்ணங்களுக்கும் தேவரகமான சிந்தனைகளுக்கும் நாம் நம்முடைய மனதை நாம் கொண்டு போகணும். அதுதான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். யுவர் நெட்வொர்த் இஸ் நாட் யுவர் செல்ஃப் ஒர்த். உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை வைத்து உங்களுடைய மதிப்பை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. ஏன்னா உங்களுடைய மதிப்பு இந்த பொருட்களை எல்லாம் விட பெரியவைகளாக இருக்கிறது. புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் ஒரே வரியில் சொல்லணும்னா, இதில் என்ன போட்டிருக்குது? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவனுக்கு லாபம் என்ன? இப்போ எப்படின்னா, ஒரு தராசில் உலகம்னா என்ன? The whole richness, the whole glory, இந்த உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா மகிமையும் ஜீசஸ் கிட்ட பிசாசு காமிச்சான் இல்லையா? ஒரு நிமிஷத்தில் எல்லா மகிமையும் எல்லாத்தையும் காமிச்சு, உங்களுக்கு இது வேணும்னா என்ன பண்ணுங்க, பணிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. ஜீசஸ் பாருங்க, அவரை எவ்வளோ வேல்யூ பண்ணியிருந்தா, இந்த உலகத்தெல்லாம் விட நான் மதிப்பானவன், என் நோக்கம் மதிப்பானதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு நோ சொல்லியிருப்பார். புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக ஒரு மேலான விருப்பமும் ஒரு மேலான பார்வையும் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால், நீங்கள் சாதாரணத்தோடு சமரசம் செய்து விடுவீர்கள். ஏன் சாதாரணத்தோடு நமக்கு சமரசம் உண்டாகி விடுகிறது? ஏன் ஒத்து போயிடுறோம்? ஒய் நாம் ஏன் ஒரு மீடியா கிரிட்டியோட நாம் எப்போவுமே ஒத்து போயிடுறோம்னா, நமக்கு ஒரு உயர்தரமான விருப்பங்களோ எண்ணங்களோ இல்லாமல் போகிறது. ஜீசஸ் இப்போ பிசாசு இப்படி சொன்னான்ல, அவன் சொன்னது உண்மையா பொய்யா? என்ன இல்லை, அவன் சொன்னது உண்மைங்க. அவன் சொன்ன விஷயம் உண்மையா? என்னை பணிஞ்சுக்கோ, இதெல்லாம் உங்களுக்கு தரேன்னு சொன்னானே. அப்போ அது அவனுள்ளதாக இருந்ததா? இல்லை, இதுதான் தப்பு. அவங்களுள்ளதாக தான் இருந்துச்சு. இப்போ யோசித்து பாருங்களேன், அது மட்டும் பொய்யா இருந்ததுன்னா ஜீசஸ் என்ன பண்ணியிருப்பாரு? பொய் சொல்கிறவனே போடி அப்பாலை போடி சொல்லி வரட்டியிருப்பார். நமக்கு இதுதான் புரியணும். இந்த உலகம் தேவன்கிட்ட இருந்துச்சு. தேவன் யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம்கிட்ட கொடுத்தான். நம்ம தாத்தா ஆதாம் என்ன பண்ணார்? பிசாஸ்கிட்ட கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே அந்த வார்த்தையை அவன் உபயோகப்படுத்தும் போது அது யாருக்குள்ளதாக தான் இருக்குது? அவனுடையதாக தான் இருக்குது. அதனால தான் ஜீசஸ் அவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுக்கவே இல்லை. அது உண்மையிலே அது அப்படி இல்லைன்னா அவர் ஒரு வசனம் காமிச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பார்? மறுத்து பேசியிருப்பார். ஆனால் மறுக்கவே இல்லை. ஆனால் இப்பவும் அவன் கையில் இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதான் தப்பு. ஜீசஸ் இப்போ அவன் கையில் இருந்து என்ன பண்ணார்? அதை பிடுங்கி இப்போ மறுபடியும் மனுவர்க்கத்து கையில் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சபையின் கையில், அதாவது சபைன்னா அந்த கட்டடமாக ஏறக்கூடாது, அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அதை கொடுத்து போயிட்டுருக்கிறார். இப்போ பாருங்களேன், சில சொல்லுவாங்க இயேசுவே சொன்னார் உலகத்தின் அதிபதி அப்படின்னு. யாரை சொன்னார்? சொன்னாரா? சொல்லலையா? இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னார். அதில் வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
சாத்தான் தான் யாரு? உலகத்துக்கு அதிபதினு இயேசுவே சொல்லிட்டாருன்ட்டு. இல்லை 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 இல்லை, முழு உலகத்துக்கும் யார் அதிபதியாக வச்சாரு? ஆதியாகமத்தில் மனு வர்க்கத்தை தான் வச்சார், மனுஷனை தான் அதிகாரியாக வச்சார். அவன் அதை லூஸ் பண்ணியிருக்கிறான். இவர் அதை மீட்டு தருவதற்காக வந்த மீட்பர். ஹல்லேலூயா. ஸோ இப்போ மீட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறார்? மனுஷனுடைய கைகளில் அதை தந்திருக்கிறார். ஆண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், அதிகாரப்படுத்துன்னு தந்திருக்கிறார். இப்போ மனுஷனுடைய வேலையே அதுதான். அதனால தான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உலகத்தை சுதந்தரிப்பான் அப்படின்னு வாக்கு பண்ணினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த உலகத்தை சுதந்தரிக்கும்படி தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இப்போ கவனிங்க, இந்த ஹோல், இந்த முழு உலகமும் அதனுடைய ஐஸ்வர்யத்தையும் ஒரு தராசில் வைக்கிறோம், இந்த ரிச்னஸ் எல்லாம் ஒரு தராசில் வைக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒரே ஒரு தனி மனிதன், ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அதில் என்ன பண்ணுறோம்? வைக்கிறோம். உலகம், ஒரே ஒரு தனி மனிதன். இப்போ எது ரொம்ப வேல்யூபுல்லானது? மனுஷன். இது தெரியணும். மனிதர்கள் ஏன் பொருளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள்? மனிதர்கள் ஏன் பதவிக்கு அடிமையாகி விடுகிறார்கள்? மனிதர்கள் ஏன் வெளியில் இருக்கிற ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டு போயிடுறாங்க? ஏன்னா அவனுக்கு தான் அதையெல்லாம் விட பெரியவன் என்று தெரியாததுனால. ஃபர்ஸ்ட் நோ யுவர் வேல்யூ, நோ யுவர் செல்ஃப் ஒர்த். இதை யார் எங்கேயோலாம் இது பண்ணவே முடியாது, தேவன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒன்லி மேனுஃபேக்சரர்ஸ் நோ அபவுட் த ப்ராடக்ட். ஒரு பொருளை உண்டாக்குனவர் தான் அந்த பொருளை பற்றி உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? அவருடைய பார்வையை பாருங்க. ஹோல் வேர்ல்டையும் ஒரு தராசில் வச்சு ஒரு மனுஷனை, தனி மனுஷனை அங்கே வச்சா கூட மனிதன் தான் அதில் எதாக இருக்கிறான்? மதிப்புள்ளவனாக இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் த மோர் தென் அ வேர்ல்ட். ஐ எம் மோர் தென் அ வேர்ல்ட். நீங்கள் இந்த உலகத்தை விட மதிப்பானவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த உலகத்தை விட மதிப்பானவன். யூ ஆர் மோர் தென் அ வேர்ல்ட். யூ ஆர் மோர் தென் அ வேர்ல்ட். நீங்கள் இந்த உலகத்தை விட மதிப்பானவர்கள். இப்படி யோசித்து பாருங்க. இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதோ, இந்த உலகத்தில் போய் பண்ணுறதோ பெரிய விஷயமாவே உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ ஒரு லோ இமேஜை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுது? போராட்டமாக இருக்குது பிரதர் அப்படின்னு உங்களுக்கு ஆகிடுது. ஆனால் உண்மையிலே நீங்கள் யாருன்னு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை போராட வேண்டியதில்லை, ரொம்ப சுலபமாக நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்க முடியும்? சுதந்திரிக்கவோ பெற்றுக்கொள்ளவோ முடியும். பாருங்கள், யூ ஆர் மோர் தென் த வேர்ல்ட். இந்த உலகம் உங்களுக்கு சுலபமாக, இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் உங்களுக்கு மாற முடியும். ஏனென்றால் உங்களுடைய இமேஜ், உங்களுடைய மதிப்பு இந்த உலகத்தை விட உங்களுடைய மதிப்பு எப்படியா இருக்குது? உயர்ந்ததாய் இருக்கிறது. வேதத்தில் இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எதனால நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க? விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அறிந்திருக்கிறீங்களா? எதனால மீட்கப்பட்டிருக்கீங்க? விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. அதுக்கு அதை சொல்றதுக்கு முன்னாடி பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, 18 பாருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். ரொம்ப கவனிங்க, என்ன போட்டிருக்குது பாருங்க. அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல். எதனால மீட்கப்பட்டிருக்கீங்க? விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? மீட்கப்பட்டீங்க. யூ ஆர் பர்ச்சேஸ்ட் பை த பிரஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். நீங்க விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீங்க வாங்கப்பட்டிருக்கீங்க. எதனால நீங்க வாங்கப்படலை? ஏன்? இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்க பாப்போம். more than gold. Amen. எல்லாம் சொல்லுங்க, I am more than world, I am more than gold. Come on, say I am more than world, I am more than gold. இப்போ கோல்டு நமக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய விஷயம்தான் அதை விட சின்ன விஷயத்தை தன் பக்கம் என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய விஷயம் அதை விட சின்ன விஷயத்தை ஈர்த்துக்கிறது ரொம்ப சுலபம். ஸோ அதாவது இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸில் என்ன சொல்கிறாங்க? பலம் உள்ளது ஜெயிக்கும், பலம் உள்ளது ஜெயிக்கும். அதுதான்
இப்போ இப்போ தேவன் வந்து எப்படி பண்ணுறாரு பாருங்க, என்ன செய்கிறாரு, நம்முடைய வேல்யூஸே அவர் மாற்றுறாரு. நம்ம யாருங்கிறதே, நம்மை பற்றி வைத்திருக்கிற மதிப்பீட்டெல்லாம் அவர் மாற்றுறாரு. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து வேற ஏதாவது எங்கேயாவது ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் வேலை செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு இடம் இருக்குன்னா அது உங்களுக்குள்ள எனக்குள்ள தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்குள்ளாய் கிரியை செய்கிறார், வேலை செய்கிறார். அவர் உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணுறாரு, அவர் உங்களுக்குள்ள வேலை செய்கிறார். இது புரியணும் பாருங்க. எப்படி வேலை செய்கிறாரு, எப்படி ஒர்க் பண்ணுறாரு, நல்லா கவனிங்க. இப்போ இந்த உலகத்தில் மேன்மை சிறந்ததெல்லாம் உங்களுக்கு தரணும். எப்படி அவர் தர்றாரு, எப்படி அவருடைய வேலை நடக்குது, இப்படி தான் நடக்குது. முதல்ல உங்களுடைய இமேஜ் இதெல்லாம் மாற்றுறாரு, மாற்றி அவர் உங்களுக்கு காண்பிக்கிறாரு, இந்த உலகத்தை விட மதிப்பானவன். அப்படி புரிஞ்ச ஒரு ஆள் உலகத்துக்கு அடிமையாக இருக்க முடியுமா? ஏன் இப்போ ஒரு விஷயத்துக்கு அவன் அடிமை போயிடுறான்? அவனுக்கு என்னென்னா அது ரொம்ப பெருசு, நான் ரொம்ப சின்னவன். இல்லை, ஐ எம் மோர் தென் வேர்ல்ட், ஐ எம் மோர் தென் கோல்டு. ஆமென். நம்ம ஆட்கள் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, உலகத்தை வெறுத்து விடு, தங்கத்தை வைத்திராதே அப்படின்ட்டாங்க. ரொம்ப வருஷமா தங்கம் உன்ட்ட இருந்தானா நீ அதுக்கு என்ன ஆயிடுவ, அடிமையாயிருவ. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கம் அவங்க கையில் கிடைச்சதுனால தான் பொற்கண்டு குட்டியை அவங்க என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. ஐடில் வர்ஷிப் எதனால் வந்துச்சு, அதுக்கு காரணம் தங்கம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு காரணம் சீர்படுத்தப்படாத புத்தி, ஒழுங்குபடுத்தப்படாத மனம்தான் காரணமாக இருந்ததே தவிர தங்கம் காரணம் இல்லை. அதே தங்கத்தை வச்சு தான் ஆசரிப்பு கூடாரமும் கட்டினாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆட்கள் வந்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியாவை பிடிப்பாங்க. தங்கம் வச்சதுனால தானே பொண்ணு கண்டுக்குட்டி பண்ணா, அந்த தங்கம் வச்சு தானே ஆசரிப்பு கூடாரமும் கட்டினா. அப்போ தங்கம் பிரச்சனையா, இவங்க மனசுக்குள்ளே இருந்த புரிந்து கொள்ளுதல் இருந்த பிரச்சனையா? தங்கம் பிரச்சனை கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், கோல்டு இஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்படி பிரச்சனையாக இருந்ததுன்னா அவர் ஆதாம வச்ச பூமியே தங்கம் விளையிற பூமியில் தான் வச்சாராம். புல் விளையிறதே பார்க்க முடிய மாட்டுக்கு, ஆனால் பொன் விளையும் பூமி. எல்லாம் சொல்லுங்கள், பொன் விளையும் பூமி. அவர் மனுஷனுக்கு பொன் விளையும் பரலோகம் கிடையாதுங்க. தேவன் மனுஷனை எங்கே வைக்கிறாரு பாருங்க. அவன் கொடுத்த இடம் எப்படிப்பட்ட இடம், பொன் விளையிற பூமி. அந்த இடத்துல பொன் விளைந்தது, அந்த தேசத்தின் பொன் நல்லது. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் இதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் காமிங்க. வேத வசனம் தங்கத்தை பற்றி பணத்தை பற்றிலாம் என்ன பேசுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியட்டும். ஆதியாகமம் 2 எடுத்துக்கோங்க, 10வது வசனத்திலிருந்து பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் எங்க பொன், பைபிள்ல பொன் என்னன்னு சொல்லியிருக்குது? எங்கேயாவது கெட்டதுன்னு போட்டிருக்கா? அப்படி ஏதாவது வசனம் தான் காமிங்க. இது எப்படி போட்டிருக்குது? பொன் நல்லது. எல்லாம் சொல்லுங்க, நல்லது. நல்லா சொல்லுங்க, பொன் நல்லது, கெட்டது கிடையாது. பொண்ணு எப்படிப்பட்டது? நல்லது. பொன் நல்லதுன்னா மாடல் லாங்குவேஜில் இன்னும் சொல்லதா இருந்தால் பணம் நல்லது அப்படின்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பணம் நல்லது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? பொண்ணு இருக்குதுங்க. தங்கத்தை மதிப்பாக வச்சு தானே பணம் வருது, தெரியும் தானே உங்களுக்கு? தங்கத்தை மதிப்பாக அதனுடைய வேல்யூஸ் வச்சு தான் ஒரு நாட்டில் என்ன பண்ணுறாங்க, பணத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது பணத்துக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது? தங்கம் தான் இருக்குது. அப்போ பொன் நல்லதுனாலே எது நல்லது தான்? பணமும் நல்லது தான். ஆமென். பணம் நல்லது. பாருங்க, நம்ம ஆட்கள் இதை சொல்லிக் கொடுக்க பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது உன்ட்ட இருக்கவே கூடாது, உன்னை கெடுத்து போடும். பொருட்கள் என்னை எப்படி கெடுக்க முடியும்? என்னுடைய புரிந்து கொள்ளுதல் தான் என்னை வந்து ஒரு கெட்ட வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. பொன் வந்து நான் உபயோகப்படுத்தும்படி, நான் அனுபவிக்கும்படி தேவன் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பொன் நல்லது. ஆனால் இதை சொல்கிறதுக்கு பதிலாக இன்னொரு வசனம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இப்போ வந்து அதை இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவல் அப்படின்ட்டாங்க. மணி வந்து இஸ் நாட் ரூட் ஆஃப் ஆல் ஈவல். பணம் தீமைக்கு வேறுன்னு போட்டிருக்கா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு போட்டிருக்கா. அப்படி தானே போட்டிருக்குது. ஆசை,
ஆசைங்கிறதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சில டிரான்ஸ்லேஷன் தான் த லவ் ஆஃப் மணின்னு போட்டிருக்குது, சில டிரான்ஸ்லேஷன் தான் த லஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு போட்டிருக்குது. 2 வார்த்தை இருக்குது. அதாவது ஆசை வந்து சரியான விஷயம், ஆனால் இச்சை பணம் தான் எனக்கு எல்லாம் நினைக்கும் போது அது மனுஷனை கெடுத்துருது. ஆனால் பணம் எனக்கு எல்லாம் இல்லை, தேவன் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். அவர் நான் வாழ உபயோகப்படுத்த இந்த பணம் என்கிற பொருளை அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் மோர் தென் கோல்டு. ஆமென். நீங்க அதை விட மதிப்பானவங்க. அப்போ அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு வேலையோ ஒரு பொருளோ ஒரு பதவியோ உங்களுக்கு மதிப்பை தருகிறதில்லை. நீங்கள் தான் அந்த பதவிக்கு எதை கொடுக்குறீங்க, மதிப்பை கொடுக்குறீங்க. சில மதிப்பில்லாத ஆட்கள் சில பதவியில் உட்கார்ந்ததுனால அந்த பதவிக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு, தெரியுமா? என்னங்க, உண்மை தானே? அந்த பதவினாலே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்? அந்த பதவி ஒரு காலத்தில் நல்லதாக தான் இருந்தது, யாரோ ஒருத்தர் போய் அதில் உட்காந்துட்டாரு, அதுக்கே பொருத்தமில்லாத ஒரு ஆள். அதனால் அது என்ன ஆயிடுச்சு, அந்த பதவியே மோசமான பதவியாக மாறிடுச்சு. அதுதான். அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ பதவி மதிப்பானதுன்னா ஆள் யாராக இருந்தானே அது என்றைக்குமே மதிப்பாக இருந்திருக்கணும். ரொம்ப சிந்திக்க வைக்க சொல்கிறனோ, கிறிஸ்தவங்கெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே ரொம்ப நல்லாயிரும். நிறைய நேரத்தில் சிந்திக்கவே விடலை. ஒருத்தர் போய் ஒரு பதவியை வகிக்கும் போது அந்த பதவிக்கு என்ன வருது, வேல்யூ வருது. சில பதவிகள்னு ஒன்று இருக்குதுங்கிறத சில ஆள் வந்த பிறகுதான் தெரியுது. அப்படி சில ஏரியாஸ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு பதவி இருக்கா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த யாருமே அதை அவ்வளோ தூரம் அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ இதில் இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு அட்ராக்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் சில பேர் நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. அப்போ ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரிஞ்சுருக்கோங்க, ஒரு பொருளோ ஒரு வேலையோ ஒரு பதவியோ உங்களுக்கான மதிப்பை தருகிறதில்லை. உங்களுடைய மதிப்பு இது எல்லாத்த விட மேலானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் வந்தேன்னா அந்த பதவிக்கு மரியாதை. புரியுதா புரியலையா? இப்படி யோசிக்கணும். இதான் ரைட் திங்கிங். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்துக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே பாருங்க, ஆண்டவர் சில விருப்பத்தை உள்ள வைப்பாருன்னா அதுக்கான எல்லா சோர்ஸையும் அவர் திறந்து விடுவார். தெரியுமா உங்களுக்கு? சிலர் வந்து ஒரு விருப்பம் வந்தோடனே சாய் இது நம்ம லெவலுக்கு இது என்ன அப்படின்னு அதை களைச்சி விட்டுருவோம். கருக்கலைப்பை விட கனவு கலைப்பு நிறைய நடக்கு நாட்டில், தெரியுமா உங்களுக்கு? அதை அப்படியே போ அப்பாலை போ அப்படிங்கிற மாதிரி அதை தள்ளி விட்டுருவோம். யோசித்து பாருங்கள், நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எல்லா சோர்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அங்கே ஒரு விருப்பத்தையே வைக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஆமென். நான் உங்களை வாழ்க்கையை தனித்து வாழ சொல்லலை, தன்னம்பிக்கையிலையோ சுய நம்பிக்கையிலையோ வாழ்கிறத பற்றி நான் இங்கே பேசலை. தேவனும் நம்மளும் சேர்ந்தா என்ன செய்ய முடியும்னு பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லா சொல்லுங்க பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஐ ஹாவ் அ ஸ்ட்ரென்த். இந்த பலன்னாலே அதுக்கு பேர் என்ன, அனாயிண்டிங்னு அர்த்தம். ஐ ஹாவ் அனாயிண்டிங், ஐ ஹாவ் அ டிவைன் ஃபேவர், ஐ ஹாவ் அ விஸ்டம். இது எல்லாத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. See, அப்போ எப்படி ஒரு விஷயத்தை நாம் வந்து வேல்யூ பண்ணுறது அப்படின்னு வேதத்திலிருந்து சொல்லாததுனால நம்ம ஆள்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பதவிக்கு வந்த பிறகு சிலர் மாறிட்டாங்கங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பதவியே தேவையில்லை அப்படின்ட்டாங்க. பணத்தை சிலர் தப்பாக யூஸ் பண்ணதுனால என்ன சொல்லிட்டாங்க, பணமே தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இப்படி எதெல்லாம் தவறாக பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி மதம் போதித்து விட்டது. ரொம்ப நாள் கிறிஸ்தவம் அப்படி சொல்லி கொடுத்ததுனால நம்ம ஆட்கள் நிறைய பேர் ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக எதையோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அநேக காரியங்களை நம்ம மக்கள் செய்யாமலேயே போயிட்டாங்க. பாருங்க, தேவன் இதை மாற்றி அமைக்கிறார். ஆமென். அப்படி கிடையாது. பணம் நம்மக்கிட்ட வந்தால் அது நல்லா யூஸ் ஆகும். அதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இப்போ நிறைய பணம் வந்தால் நிச்சயமாக இன்னைக்கு சண்டே நீங்கள் கேட்குறத இந்த பட்டணமே கேட்குற மாதிரி லைவ் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாக செய்ய முடியும். இப்போது இந்த இடத்துல பணம் எப்படி கெட்டதாக இருக்க முடியும்? பணம் ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு நியூட்ரலாக இருக்குது. அது யார்கிட்ட இருக்குதோ அதை பொறுத்து அது நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிறத அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, தீர்மானிக்க ஆரம்பிக்குது. போலீஸ்காரனில் இருக்கிற துப்பாக்கி ப்ரொடெக்ஷன்ஸுக்காக இருக்குது. தீவிரவாதி கையில் இருக்கிற துப்பாக்கி எதுக்கு இருக்குது? அநியாயம் செய்து மற்றவனை அழிக்கிறதுக்காக இருக்கிறது. நெருப்பு வந்து நல்லதா கெட்டதா? அது எப்படி சொல்கிறது? அதை எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம்? சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், வீட்டையும் கொளுத்தி விட்டுலாம் இல்லையா?
இருக்குதா இல்லையா? கத்தி நல்லதா கெட்டதா? ஒருவன் கத்தியை வைத்து சதக் சதக் என்று ஒருவனை குத்திவிட்டான், ஆகையால் நான் இனி கத்தியை உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? முட்டாள்தனம் இல்லையா? சமையலே பண்ண முடியாத. இப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ள வரணும்னா, ஒரு காரியம் தவறாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த விஷயமே தப்புன்னு சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு தப்பான ஆள் போனதுனால அது அப்படி ஆயிடுச்சு. நம்ம போய் அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும். ஆமென். அரசியல் நல்லதா கெட்டதா? அரசியல் நல்லதா கெட்டதாங்க? நல்ல விஷயம். மக்களுக்கு பதவி நல்லது தானே. நம்ம ஆட்கள் ஆவிக்குரிய ஆள்லாம் அவர் பதவியே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவர் யார்? பதவி வேண்டான்ட்டாரு. அதனால் பதவியில் இருக்கிற பூரா வேறு மாதிரி இருக்கான். நல்லா கவனிங்க, அப்படி ஆகிடுது. இப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இல்லை இதெல்லாம் நான் இன்ஹெரிட் பண்ணணும், அதை யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியோ போயிடுச்சு, அதனால் நான் போய் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? வேல்யூவை கொடுக்க போகிறேன். அப்போது திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு பதவி, ஒரு வேலை, ஒரு பொருள், இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு செயல், இதெல்லாம் உங்களுக்கு மதிப்பை தர்றதில்ல. உங்களுடைய மதிப்பு தேவனால் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் யாராக இருக்கிறீங்க? மதிப்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் தான் மதிப்புள்ளவன். தேவன் என்னை மதிப்புள்ளவனாக உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமாம். பில்ட் யுவர் செல்ஃப் எஸ்டீம். உங்களுடைய சுய மதிப்பை தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? உருவாக்க வேண்டும். ஓகே. வேர்ல்டை விட கோல்டை விட நீங்கள் மதிப்பானவங்கன்னு சொன்னேன். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த ஜீவன் இயேசு பேசும்போது எதை பேசுகிறாரு? ஜீவன்னா என்ன? நமக்கு ஜீவன்னா நிறைய பேர் ஒரு விஷயத்தை தான் ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ யோவான் 3:16 எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. சரி, அங்கே என்ன ஜீவன் போட்டிருக்கு? நித்திய ஜீவன். சரியா போட்டிருக்கா? நித்திய ஜீவன் போட்டிருக்குது. சரி, இந்த நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன? அவரை விசுவாசிப்பதே நித்திய ஜீவனா? சரி, வழக்கமாக இங்கே நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சர்க்கிளில், அதாவது சபை சர்க்கிளில் கிறிஸ்தவம் எப்படி நம்புது நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னால் என்ன நம்புகிறாங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை தான் என்னன்னு சொல்கிறாங்க? நித்திய ஜீவன் சொல்கிறாங்க. அதை இப்படி சொல்லலாம், அதாவது அழிவில்லாத வாழ்க்கை. இயேசுவை நீ விசுவாசிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? அழிவில்லாத வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறோம். நல்லா கவனிங்க, அழிவில்லாத வாழ்க்கை என்பது இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்காதவங்களுக்கும் அழிவில்லாத வாழ்க்கை இருக்குது. ஏதோ மாத்துறாருன்னு நினைக்கிறேன் இவர். கவனிங்க, மனுஷனுடைய ஸ்பிரிட் வந்து எட்டர்னல், எப்போவுமே அது அழிவில்லாதது. எல்லாம் சொல்லுங்க, ஆவி அழிவில்லாதது. நித்திய ஜீவன்னா என்ன? அழிவில்லாத வாழ்க்கைனா எல்லாருக்கும் தான் அழிவில்லாத வாழ்க்கை இருக்குது. அவரை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்காதவன் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? எவர் லாஸ்டிங் லைஃப் இருக்குது. இந்த மனுஷனுடைய ஸ்பிரிட் வந்து அழிகிறதே கிடையாது. நரகமோ பரலோகமோ ஏதோ ஒரு இடத்துல அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. ஆனால் அப்போ எவர் லாஸ்டிங் லைஃப்னா என்ன? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒன்றை பற்றி அது பேசுது. எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்றை பேசுனா அதில் ஒன்றுமே கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு தரப்படுறது தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவனை போல் வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்குள் இருக்கிற அந்த ஜீவன், அல்லாவிட்டால் தேவனோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் வேதம் என்ன சொல்லுகிறது? நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 10:10, ஜான் 10:10, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ, இயேசு சொல்றார், நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றாரு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன், பாருங்க, லைஃப் அண்ட் அபண்டன்ஸ் லைஃப், ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அபண்டன்ஸ் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, அபண்டன்ஸ் லைஃப். இயேசு வந்து எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்க வந்தார்னா பரிபூர்ண ஜீவன், அபண்டன்ஸ் லைஃப். அபண்டன்ஸ் லைஃப்னா என்ன? நிறைவான வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் அபண்டன்ஸ்னா என்னென்னா மோர் தென் எனஃப், தேவைக்கும் அதிகமாக இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம்? அபண்டன்ஸ். தாவீது சொல்கிறான் இல்லையா, சங்கீதம் 23:6, என் பாத்திரம்
அதுதான் ஓவர்ஃப்ளோ. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, நான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன். அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்க்கை? நிரம்பி வழிகிற வாழ்க்கை, அபண்டன்ஸ் லைஃப், பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தர்ற அந்த லைஃப்பை பற்றி வேதம் பேசும்போது அது ஏதோ அழிவில்லாத வாழ்க்கை, நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கை நினச்சிக்க கூடாது. இந்த தேவனை போன்று வாழ்கிற வாழ்க்கை, அல்லது தேவன் உள்ள வாசம் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு லைஃப் நம்ம வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை தர்றது தான் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஜீவனுக்கு ஈடாக அப்படின்னு சொல்லும்போது தேவன் உங்களுக்கு தருகிற அந்த வாழ்க்கை, அல்லது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மதிப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட எப்படிப்பட்டதாக இருக்குது? விலையேற பெற்ற ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். அதனால தான் நம்ம படித்தோம், அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் எதனால மீட்கப்பட்டீங்க? விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள்? நல்லா கவனிங்க. நான் நிறைய வாட்டி இதை சொல்கிறேன், திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது அவசியமாகவும் இருக்குது. ஒரு பொருளின் மதிப்பை எது நிர்ணயம் செய்கிறது? ஒரு பொருளின் மதிப்பை எது நிர்ணயம் செய்கிறது? அதுக்காக கொடுக்கப்படுற விலை. கரெக்டாக என்ன விலை கொடுத்து வாங்கினீங்கன்னு கேட்போம். அதை வச்சு இது இவ்வளோ மதிப்பா, 200 சேலை தானா, 1000 சேலையா அப்படிங்கிறோம். ஏன் சேலைனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறத கூட பார்க்க மாட்டோம். 10,000 அப்போ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா கொடுத்தப்பட்ட விலையை வச்சு தான் பொருளுடைய மதிப்பையை நாம் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். கரெக்டாக? அப்போ உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலை என்ன? இயேசு. யோசித்து பாருங்க, ஏன் இயேசுவை உங்களுக்காக கொடுக்கப்பட்டது? அப்போ உங்கள் மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து எவ்வளோ வேல்யூவோ அதே வேல்யூவை தேவன் உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு அப்பேற்பட்ட மதிப்பை அவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் அ சேம் வேல்யூ. எதனோட சேம் வேல்யூ? ஜீசஸ். இல்லைன்னா வேற எதையாவது கொடுத்துருப்பாரு. ஆண்டவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? பைபிளில் ஒரு ஓமை இருக்குது. அந்த ஓமையில் என்னன்னா, ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தில் விலையேற பெற்ற முத்து ஒன்று இருக்கு. ஒரு வியாபாரி அதை பார்த்து தனக்கு உண்டானதெல்லாம் விற்றுட்டு அவன் அதை என்ன பண்ணுறான், வாங்குறான். அந்த நிலத்தை வாங்குறான், அந்த இதை வாங்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் என்ன இவ்வளோ வாங்கணுமா அதை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இயேசு அந்த ஊமையை முடிக்கும் போது சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் ஒரு நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் ஒரு நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. இது எது சொல்ல வருதுன்னு இயேசு சொல்கிறாருன்னா, இந்த பூமிங்கிற நிலத்தில் இருக்கிற விலையேற பெற்ற முத்துக்கள் நீங்கள், உங்களை மீட்கிறதுக்கு என்னையே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தனக்கு உண்டானதெல்லாம் விட்டுறான். தேவனுக்கு உண்டானதெல்லாம் கிறிஸ்து. தேவன்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? சொந்த குமாரன். அவரை விட பெருசு எதுவுமே கிடையாது. அதனால தான் சிலருக்கு இது புரிய மாட்டேங்குது. பாருங்க, ரோமரில் நம்ம இப்படி படிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 பாருங்க, 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். மனுஷன் தேவையை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறான். கரெக்ட் இல்லையா? பிஸ்னஸ் எப்படி ஒழுங்காக போகும், வாழ்க்கை எப்படி இதாகும், எப்படி பில் கட்டுவோம், எப்படி இதாகும், அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என்ன விதத்தில் அது பேசுது பாருங்க. இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் ஒருத்தர் உங்களுக்கு தரார். இப்போ 100 கோடி ரூபாய் தர முடிஞ்ச ஒருத்தர் எனக்கு 10 ரூபா தராரா அப்படி யோசித்தா எப்படி இருக்கும்? சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. இப்போ அந்த இதில் தான் இந்த வசனம் சொல்லுது, இயேசுவை தேவன் உங்களுக்காக கொடுக்க முடியும் என்றால் மற்ற எல்லாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, மற்ற எல்லாவற்றையும், மற்ற எல்லாத்தையும் பற்றி நீ யோசித்து கூட பார்த்துறாத, உனக்கு வெறும் இயேசு மட்டும்தான் அப்படி சொல்லலை. அப்படி போட்டிருக்குதா? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் தான் அவர் விரும்புகிறார். மற்ற எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. ஆனால் இது எப்படி உண்டாகுதுன்னு நமக்கு சொல்லித்தராரு. அது எப்படி உங்களுக்கு வர முடியுங்கிறத அவர் நம்ம கற்றுத்தராரு. எப்படி தர்றாரு? இயேசுவை, அதாவது விலை மதிப்பில்லாத இயேசுவை, தேவகுமாரனை தேவன் உங்களுக்காக தர முடியும்னு சொன்னால், அப்போ நீங்கள்
சிந்திக்கிற விதத்தை நீங்கள் மாற்ற முடியும், நீங்கள் யோசிக்கிற விதத்தை மாற்ற முடியும். எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொன்னால், இயேசுவை தர முடியும் என்றால் நான் கேட்கக்கூடிய, நான் விரும்பக்கூடிய மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு அவர் தருவது அதை விட நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இயேசுவை உங்களுக்கு தர முடியும் என்றால் மற்றதெல்லாம் கீழேங்க, மற்றதெல்லாம் சின்னது. அவரே பெரிய பொக்கிஷம். கொலோசையர் பாருங்க, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2 பாருங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே. நல்லா கவனிங்க, பைபிள் எப்போவுமே ஏதோ ஒரு ஏரியாவை பற்றி பேசலை, இது டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசுது. எப்படி சொல்லுது பாருங்க, எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அப்படி சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 3வது வசனம், அவருக்குள், யாருக்குள்? இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். The treasure house, Jesus is our treasure house. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னுடைய பொக்கிஷமா இருக்கிறார். ஆமென். இயேசுவை நான் பெற்றிருக்கிறேன்னா நான் எதை பெற்றிருக்கிறேன்? எல்லா பொக்கிஷத்தையும் பெற்றிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு அந்த 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 உணர்வு இல்லை, அந்த திங்கிங் இல்லை. என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன பிரதர் இருக்கு, நம்மக்கிட்ட என்ன இருக்கு, நமக்கு யார் இருக்கா, கையில் பைபிளும் இருக்கும், பேர் நல்ல ஒரு கிறிஸ்தவ பேராக இருக்கும், இவ்வளோ வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன பிரதர் இருக்கு, எனக்கு யார் இருக்கா, இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ இது உள்ள போல. நான் சொல்கிறேன், யூ ஹாவ் ஜீசஸ். You have Jesus, you have everything. Amen. எல்லாம் சொல்லுங்க, I have Jesus, I have everything. Come on, say, I have Jesus, I have everything. தேவன் அதனால தான் மனுஷனுக்கு வேற எதையோ கொடுக்கல, தன் குமாரனை கொடுத்தார். ஏன்? குமாரனை கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ இயேசு எப்படி இருக்கிறாரு? சகல நன்மையும் அவருக்குள்ள இருக்குது. The fullness of God, the fullness of God, தேவனுடைய எல்லா நிறைவும் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துக்குள்ள இருக்குது. பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1. இயேசுவை இயேசுவை தானங்க எனக்கு கொடுத்தாருன்னு நம்ம யோசித்தோம்னா அப்போ நமக்கு இயேசுவை பற்றி தெரிலன்னு அர்த்தம். பாருங்க, எபிரேயர் 1 எடுத்துக்கோங்க, 2வது வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதாவது தேவன் யார் என்பதை இயேசுவின் மூலம் இந்த மனு வர்க்கத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது. இவரை, யார? இயேசுவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி யாரு? சுதந்திரவாளின்னா என்ன சொல்லுவோம்? வாரிசு. எல்லாத்துக்கும் வாரிசு யாரு? இயேசு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும். சர்வத்துக்கும் யார் சுதந்திரவாளி? நல்லா சொல்லுங்க, இயேசு. கரெக்டா? இயேசு எல்லாத்துக்கும் என்னது? சுதந்திரவாளி. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்ப பாருங்க, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். நல்லா கவனிங்க, நான் என்ன சொன்னேன்னா, the fullness of God, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக யாருக்குள்ள வாசமா இருக்குது? இயேசுக்குள்ள வாசமா இருந்தது. அப்போ ஜீசஸ் உங்களுக்கு கொடுத்தாரு, இல்ல நீங்க ஜீசஸை பெற்றிருக்கிறீங்க, இல்ல ஜீசஸ் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா the fullness of God is in you. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பரிபூரணம் எனக்குள் இருக்கிறது. இப்படி சொல்லுங்க, அவருக்குள் நான் பரிபூரணமா இருக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் யூ திங்க் abundance, then you have abundance. நீங்கள் நிறைவை சிந்திக்காமல் நீங்கள் நிறைவில் வாழ முடியாது. திங்க் abundance, திங்க் abundance. ஏன் ஆண்டவர் இந்த கொடுக்குற பழக்கத்தெல்லாம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல கொடுக்குற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்த பயத்தெல்லாம் விரட்டும். ஐயோ இது போயிட்டா என்ன பண்ண, அதை முதல்ல உடைக்கணும். அதுக்காக தான் கிவ் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கிவ் பண்ணும்போது யூ ஆர் ரிலீஸ் யுவர் ஃபெய்த்,
யூ சே இது என் தேவை அல்ல, என் தேவையை தேவன் சந்திக்கிறார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமென். சும்மா ஏதோ ஒரு இதுக்காக வைக்கல கடவுள். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்காக கொடு, எனக்கு நல்லது அதுக்காக அவர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இட்ஸ் காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் டு ப்ராஸ்பர் மீ. அவர் சொல்றாரு உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எல்லாம் சொல்லுங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்படின்னா என்ன? நீங்க கொடுக்க 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 எது ப்ராஸ்பர் ஆகுது? உங்க சோல் ப்ராஸ்பர் ஆகுது. பாருங்க, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி, ஐ எம் டாக்கிங் அபவுட் த சோல் ப்ராஸ்பரிட்டி. ஆத்துமா செழிக்கும். ஏன்னா வெறும் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி மட்டும் வாழ்க்கைக்கு போதுமானதல்ல, அது ரொம்ப முக்கியமானது, தேவையானது. ஆனால் நீங்கள் எதையெல்லாம் கொடுக்குறீங்களோ, எப்போ உங்களுக்கு கொடுக்குற பழக்கம் இருக்குதோ அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, யூ ஆர் ப்ராஸ்பரிங் யுவர் சோல். உங்கள் ஆத்துமாவை நீங்கள் செழுமையாக்குகிறீர்கள். நேற்றுக்கு இந்த சத்தியத்தை கேட்டுட்டு போய் யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்க சொன்னாங்களாம், நான் சொன்னேன் இது மூலம் நீங்கள் உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சொன்னதுனால உங்களுக்குள்ள அது எஸ்டாப்ளிஷ் ஆகும், இன்னொன்று அது பெருகும். கிவிங் என்னத்தெல்லாம் நம்ம கொண்டு வரும்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் மல்டிப்ளிகேஷனையும் அது கொண்டு வரும். கொடுப்பது நிலைவரத்தையும் பெருக்கத்தையும் கொண்டு வரும். ஆமென். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொடுக்கும்போது உங்கள் சோல் ப்ராஸ்பர் ஆகுது. அப்போ 3 யோவான் 2வது வசனத்தின்படி உங்கள் ஆத்துமா செழிக்கும் பொழுது உங்கள் வாழ்வு செழிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். 3 யோவான் 2 அப்படிதானே போட்டிருக்குது, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ ஆத்துமா வாழ ஆரம்பிக்கும் போது எல்லாத்துலையும் என்ன வந்துடுது? வாழ்வு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலையும் நான் வாழ்ந்து சுகமா இருப்பேன். கடவுளுடைய யோசனையை பாருங்க, கடவுளுடைய திட்டத்தை பாருங்க. எல்லாத்துலையும் நீங்க வாழ்ந்துருக்கணும். ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எல்லாத்துலேயும் டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டி. எங்கேயாவது இது அப்படி கிடையாது. அந்த ஏரியாவையும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அவரை அனுமதிப்பீங்கன்னா, அவருடைய ஜீவனை அங்கே நீங்கள் இது பண்ணீங்கன்னா அந்த ஏரியாவும் நல்லா ஆகிடும். ஆமென். அப்படியே இல்லை, அது அப்படித்தாங்க இருக்கும். இல்லை இல்லை இல்லை, எனி ஏரியா. சிலருக்கு என்னென்னா ஒரு பெரிய மேட்டர்னா ஆண்டவர்கிட்ட பேசலாம், இது என்ன அப்படி யோசிடுறாங்க. சிலருக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய மேட்டராக இருக்க, இதை ஆண்டவர்கிட்ட என்ன பேசுறது, நான் தான் போகணும், இப்படி போயிடுறாங்க. சிலருக்கு சின்னதாக ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, சிலர் பெருசுனா தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சின்னதோ பெருசோ உங்களுக்கு ஒன்று மேட்டர்னா அது அவருக்கும் மேட்ரு தான். அல்லேலூயா. உங்கள் பிம்பிள்ஸ் பிரச்சனையை கூட நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஏதோ ஒரு பெரிய கேன்சர் கட்டி வந்தால் தான் கத்தர்கிட்டலாம் நமக்கு சொல்லலாம் அப்படி நினைக்கக்கூடியதில்லை. எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார். ஆனால் சோலை எது ப்ராஸ்பர் பண்ணுது? யூ ஷேர். நீங்கள் ஷேர் பண்ணும்போது யூ ஆர் ப்ராஸ்பரிங் யுவர் சோல். உங்கள் ஆத்மாவை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? செழிக்க வைக்கிறீங்க. செழிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளும் என்ன பண்ணுகிறது? செழிக்கிறது. என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், இயேசுவை நீங்கள் பெற்றீர்கள், இயேசுவை அவர் உங்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு திங்கிங் உங்களுக்கு வரணும். ஐ ஹாவ் ஜீசஸ், ஐ ஹாவ் மெனி திங், ஐ ஹாவ் எவ்ரி திங் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும். உங்கள் மென்டாலிட்டியில் ஐ எம் ப்ராஸ்பர் அப்படிங்கிற அந்த எண்ணம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணம். அதாவது தரித்திர புத்தி, செழிப்பின் புத்தினா என்ன? எது செல்வந்தரின் சிந்தனை, எது ஏழையின் சிந்தனை? ஏழையின் சிந்தனை என்றால் இல்லை இல்லைன்னு நினச்சிட்டே இருக்கிறது தான் அந்த பாவர்ட்டி மென்டாலிட்டி. ஆனால் ஐ ஹாவ் அப்படின்னு நினைக்கிறது தான் செழிப்பின் மனநிலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யூ ஹாவ் சம்திங், யூ ஹாவ் ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்னு மட்டும் சொல்ல, யூ ஹாவ் எவ்ரி திங். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் எவ்ரி திங். எனக்கு இருக்குன்னீங்கன்னா இன்னும் வரும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இல்லைன்னா தானே வரும் அப்படிங்கும். இல்லை இல்லை, அதனால தான் வேதவசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். என்னையா? இல்லாதவனிடத்தில். ஐயோ அநியாயமாக இருக்கு. நான் இதை முன்னாடி படித்து வச்சுட்டு இது என்ன பைபிள் அநியாயமாக பேசுது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா இல்லாதவனுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு நினச்சேன். பைபிளில் போட்டிருக்குது உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். ஏன் ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர்? எல்லாத்துக்கும் பணக்காரன் தான் பிடிங்கி ஏழை கொடுத்தா என்ன நினைக்கிறீங்க? ஏழை மறுபடியும் ஏழையாக இருப்பான், பணக்காரன் மறுபடியும் பணக்காரன் ஆவான். ஏன்னா ரிச்னஸ் அது மென்டாலிட்டி சம்மந்தப்பட்டது. ஒரு 100 கோடி ரூபா வச்சுருக்க ஆள்கிட்ட பிடுங்கி ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா எல்லோரும் நல்லா இருவாங்களா? ஆக மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஆக மாட்டாங்க. ஏன்னா உங்கள் மனது செழிக்காமல் உங்கள் வாழ்வு ஒருபோதும் செழிக்க முடியாது. இது புரிஞ்சுக்கணும்.
அதனால தான் உங்களுக்கு இன்னும் ஏதோ ஒன்று வேணும் இல்லை, உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யம் உங்கள்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் மூவ் ஆன், ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட். பாருங்க, உங்க வழிகள் எல்லாம் வசந்தமாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், சகல நன்மையும் எனக்குள்ள இருக்கிறது. இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாம் வந்து உங்களுக்கு உங்களை பணிந்து கொள்ளும், வேற எல்லாம் உங்களை சேவிக்கும். ஐ ஹாவ் நத்திங், என்கிட்ட என்னங்க இருக்கு, யாருங்க எனக்கு இருக்கா? ஐ ஹாவ் ஜீசஸ், ஹீ இஸ் மை சோர்ஸ், அவர் தான் என் ஆதாரம். சிலருக்கு பாருங்க, ஆதாரத்தை விட்டு விட்டு வளங்களை தேடுவது தான் நமது தோல்விக்கு காரணம். புரியுதா புரியலையா? பொருட்கள் எல்லாம் ரிசோர்சஸ், பட் காட் இஸ் சோர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பொருள் வளங்களா இருக்கிறது, தேவன் ஆதாரமா இருக்கிறார். இப்போ இயேசுவை நீங்க பெறுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சோர்ஸையே பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஆதாரத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வனாந்தரத்தில் மன்னா கொடுத்தார். கரெக்டா? இது என்ன அப்படின்னா அது மன்னா, அதான் அர்த்தம். மன்னா, மன்னா இது என்னன்னா அது என்ன ஆயிடுச்சு? மன்னா. இந்த மன்னான்னா என்னன்னா, அந்த எபிரேய வார்த்தையில் போய் இந்த மன்னா அப்படிங்கிறதுக்கு படிச்சிங்கன்னா த ரா மெட்டீரியல் அப்படின்னு போட்டிருக்குது. மன்னான்னா என்னது? ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல்னா என்ன? மூலப்பொருள். அதை வச்சு இப்போ பாருங்களேன், நம்ம ஆட்கள் வெறும் உளுந்து அரிசியை வச்சு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரா மெட்டீரியல், நம்ம ரா மெட்டீரியல் அதை வச்சு. நான் வந்து பாம்பேயில் இருக்கும்போது நம்ம இட்லி தோசைக்கு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, அவங்க அங்கே இருக்கிற மக்கள். ஆனால் நம்மக்கிட்ட ஃபார்முலா நம்ம கேட்பாங்க, இட்லி எப்படி, அரிசி உளுந்து, தோசைக்கு அரிசி உளுந்து, ஆப்பத்துக்கும் அதுதான். அவனுக்கு நம்ம என்ன சும்மா போய் சொல்லாதீங்க அப்படிமா, ஏன்னா அவனால் நம்ப முடியாது. ஏன்னா நம்ம இந்த அரிசி உளுந்த வச்சுக்கிட்டே பலது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த மண்ணா இருக்குது பாருங்க, இந்த மண்ணா வந்து ஒரு ரா மெட்டீரியல், அதை வச்சுட்டு பல வகையாக பண்ணலாம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டான்னா ரா மெட்டீரியல் கொடுத்தாரு, மண்ணா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, நான் வானத்தில் இருந்து இறங்கின மெய்யான அப்பம்.